செய்தியாக ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதனுடைய தலைப்பு என்னென்னா, பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள்ங்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டு வரோம். அதில் போன வாரம் கடந்த வாரத்தில் நம்ம பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பேசிட்டு வந்தோம். போன வாரம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மனுஷனிடத்தில் பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்துருக்கானா இல்லையா, அப்படி பிசாசுக்கு ஒரு மனிதன் இடம் கொடுத்தால் அவன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே இது பிசாசு பிடித்திருக்கிற மனிதன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது பிசாசு மனுஷன்கிட்ட பிடிச்சிருந்ததுன்னா இயேசு நாமம் சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அதை அலக்கழித்து சில வேலைகள்லாம் காட்டி ரொம்ப கொடுமைப்படுத்தி வெளியே ஓடிடும். ஆனால் பிசாசு இடம் கொடுத்துருக்கிற மனிதனுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அது அவனை விட்டு போகாது. காரணம், இடம் கொடுத்தது யார்? அபிஷேகம் பெற்ற நான் இடம் கொடுத்துருக்கும் பொழுது அது என்னை விட்டு போகாது. நான் தான் அவனை என்ன செய்யணும்? விரட்டணும். நானே பெர்மிஷன் கொடுத்து உள்ளே வைத்திருக்கும் போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் வித்தியாசம். பிசாசிற்கு நான் இடம் கொடுத்துருக்கும் பொழுது என்னுடைய குணங்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை எல்லாமே அந்த பிசாசனுடைய எல்லா கிரியைகளும் வந்துடும். நம்ம பார்த்தோம். அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வசனத்துலேருந்து மாம்சத்தின் கிரியைகள் எவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோபம், சண்டை, எரிச்சல், அப்புறம் பொறாமை, விபச்சாரம், வேசித்தனம் எப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் அதில் நம்ம பார்த்தோம். இது பிசாசனுடைய கிரியைகள். இப்போ ஒரு மனுஷன் பிசாசுக்குள்ளே இருக்கா அல்லது பிசாசு இடம் கொடுத்துருக்காங்கிறது இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பிசாசு பிடித்தவன் அப்படி இல்லை. அவன் நோய்வாய்ப்பட்டவனாக, ஒரு மாதிரி முன்னேற்றம் இல்லாமல், அவன் ஒரு மாதிரி இருப்பான். அவனை நம்ம பிடிச்சி உட்கார வச்சு ஜெபம் பண்ணியாச்சுன்னா தெளிவடைஞ்சிருவான், விடுதலையாக்கப்படுவான். நம்ம இங்கே பார்த்தோம், கல்லறையில் நெடுநாளாக கல்லறை தோட்டத்திலே படுத்து கிடந்த ஒருத்தனை ஆண்டவர் விடுவிக்கிறார் இல்லையா. அவங்ககிட்ட பல பிசாசுகள் அவனோடு இருந்தது. அந்த பிசாசுகளை விரட்டுறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்காது. இன்றைக்கும் நிறைய கோயில்களில் அந்த சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்க பிசாசு பிடித்த மனிதர்களை. அந்த மனுஷனை எவனாலும் அடக்க முடியாதான், சங்கிலிகளெல்லாம் உடைச்சிட்டு வருவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு பலம். சாதாரண ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது, ஒரு சங்கிலியெல்லாம் உடைச்சிட முடியாது. அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பலன். நான் சொன்னேன், 10 வயசு சிறுமியை 5 பேர் சேர்ந்து எங்களால் பிடிக்க முடியலை, அவ்வளோ பலம் காட்டுது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிசாசனுடைய வேலை. இதே மாதிரி தான் அது நரம்பு புடைக்கத்தக்கதை கண்ணையும் வெளியே தள்ளிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இது பிசாசு பிடித்த மனிதனுடைய குணம். ஆண்டவர் அந்த பிசாசை விரட்டி பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பி அவனை விடுவிக்கிறாரு, அவன் சுகம் பெற்றுறான். இதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசாசனுடைய கிரியைகள் என்னென்ன, அவனுடைய குணங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம பிசாசு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பவுல் நமக்கு சொல்கிறாரு. அவன் மோசமான ஆள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு. வேத வல்லுநர்கள் அவனை குறித்து சொல்லும் பொழுது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிசாசு என்பவன் நம்ம பார்க்குறது மாதிரி ஒரு கருப்பு கலராக, 2 கொம்பு வச்சவனாக, வால் உள்ளவனாக, இல்லைன்னா கொடூர முகமுள்ளவனாக நம்ம எல்லாம் பார்க்குறது மாதிரி கிடையாது பிசாசு. பிசாசு என்பவன் யார் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவு வேணும். பிசாசு என்பவன் யார் என்றால் ஒரு தேவதூதன். தேவதூதன் சொல்கிறத விட தேவதூதனாய் இருந்தவன். அந்த தேவதூதனாய் இருந்து தேவதூத சேனைகளுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தவன், ஒர்ஷிப் லீடர் அப்படி இருந்தவன். பெருமை கொண்டபடியினாலே, நான் ஆண்டவரோட மேலே அப்படி நினைச்சதுனால ஆண்டவனுடைய பதவியை பறித்து அவனை கீழே தள்ளி விட்டார். அவன் கீழே விழுந்தான் இல்லையா. விழுந்த உடனே அவனோடு கூட ஒரு கூட்டம், அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் இருந்தாங்க, அவங்களையும் சேர்த்துக்கிட்டு தான் அவன் இப்போ என்ன பண்ணுறான், ஜனங்களையெல்லாம் பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறான். யாருமே ஆண்டவரை தேடக்கூடாது, பரிசுத்தமாக வாழ்ந்துடக்கூடாது, எல்லாம் கெட்டு நாசமாக போகணும். ஆண்டவர் நல்லது பண்ணுறாரு, அவன் கெட்டது பண்ணுறான். அப்புறம் அவனுக்கு வயது எவ்வளவு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆதாமை விட வயது கூடுதல் அவனுக்கு. அப்படி என்றால் இன்றைக்கி நம்மளுக்கு அதிகபட்ச அனுபவம் 60 வயசு, 70 வயசு, 100 வயசு சொன்னது மாதிரி. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அனுபவம் உள்ளவன்.
யாரை எங்கே தட்டுனா கீழே விழுவான்னு அவனுக்கு தெரியும். இவ்வளோ தான் அவன்கிட்ட பலம். வேற அவன் பலசாலியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பின் அவன்கிட்ட என்ன இருக்குது? சில பவர் ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு கொடுத்துருந்த பவர்லாம் ஆண்டவர் திரும்ப எடுக்கல இருக்குது. அதனால தான் மோசே கோலை கீழே போட்ட உடனே அங்கே அது பாம்பாய் மாறினது. அந்த நாட்களில் இருந்த மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்டு பாம்பாக மாற்றினார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஜீவனுள்ள தேவன் அல்லவா, இந்த பாம்பை வைத்து அவனுடைய மந்திரவாதிகளுடைய பாம்புகளை எல்லாம் விழுங்க வைத்து விட்டார். இதுதான் ஆண்டவருடைய சிறப்பு. ஆகவே இன்றைக்கு சில போலி அற்புதங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் இதே மாதிரி தான் பிசாசின் கிரியைகள்னால் நடக்கக்கூடிய அற்புதங்கள் இன்றைக்கு இருக்குது. நீங்கள் ஆண்டவர் குழந்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அவனும் சொல்லுவான் என்ன சாத்தானும் குழந்தை கொடுத்தான். ஆண்டவர் ஆசீர்வச்சான்னு சொல்லுவோம், அவனும் சொல்லுவான் ஆண்டவர் எங்கே ஆண்டவர் ஆசீர்வச்சான்னு சொல்லுவாங்க. ஆகவே இது எல்லாராலும் பண்ண முடியும். ஆனால் பாவ மன்னிப்பை இந்த பிசாசால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஏன்னா அவனே பாவ மன்னிப்பு இல்லாமல் தான் விழுந்து கிடக்கான். அவன்கிட்ட இது இல்லை. அப்போ அவன்கிட்ட என்ன இருக்குது? அவன் யார்? அவன் என்ன பண்ணுவான்? அதைத்தான் நம்ம பார்க்க வரோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். நாம் மோசம் போகாத படிக்கு, சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவ்வளோதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சாத்தான் எப்படிப்பட்டவன்? மோசம் போக்குறவன். நான் ஒருத்தரை மோசம் போக்குறேன்னா நான் யாருக்கு ஆளாக இருக்கேன்? சாத்தானுடைய ஆள். அப்போ பாதிக்கப்படுறவன் சாத்தானால மோசம் போக. அப்புறம் டைரெக்டாக சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டு வரமாட்டான். முதல்ல சாத்தான் தெரிந்து கொண்டது யாருன்னா பாம்பை தெரிந்து கொண்டான். பாம்பு சாத்தான் கிடையாது. ஆனால் சாத்தான் பாம்பை, அவனுக்கு உடல் இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான்? பாம்பின் உடலை, இந்த பூமியில் நமக்கு உங்களையும் என்னையும் நம்ம 2 பேரும் பார்க்கணுன்னா நமக்கு என்ன தேவை? உடல் தேவை. இப்போ நான் செத்து போயிட்டேன்னா என் ஆவி நின்னாச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? யாராலும் பார்க்க முடியாது. ஆவிக்கு உருவம் கிடையாது, பார்க்க முடியாது. இப்போ சரீரத்துக்குள்ளே அந்த ஆவி இருக்கிறதுனால நான் எழுப்பி நின்று உங்களோட பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறேன், சரீரம் என்ன செய்யுது? ஆக்ஷன் பண்ணுது, உங்களால் பார்க்க முடியுது. பிசாசு அது மாதிரி தள்ளப்பட்டு கீழே விழுந்துட்டானோ, பரலோகத்தில் போனால் அவனுக்கு ஒரு ரூபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமியில் விழுந்து அவனுக்கு ரூபம் இல்லை. இப்போ அவன் யாரா ஒருத்தருக்குள்ளே புகுந்து தான் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். இப்போ இந்த சாத்தா முதல்ல தெரிந்தெடுத்த பாத்திரம் பாம்பு. இந்த பாம்பு பேசிச்சு. யாரோட? ஏவாளோட பேசிச்சு. ஏவாள் என்ன பண்ணாங்க? இந்த பாம்பு பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவங்க பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. அதை தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. பாவம் ஆதாமும் ஏவாள் மூலமாக மனுஷனுக்குள்ளே வந்து விட்டது. அப்போ மோசம் போக்கிட்டான். 2 பேரும் சமாதானமாக சந்தோஷமாக அந்த நந்தவனத்திலே ஆண்டவர் உருவாக்கப்பட்ட அந்த அழகான தோட்டத்திலே உலா வந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை இந்த சாத்தான் மோசம் போக்கிட்டான், ஏமாத்திட்டான். அதனால தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதில் சில குறிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தீமோத்தேவை நான் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கேன், அவன் வரவே இல்லை, ஆளை காணோம், எங்கே போனால் என்னையான யாத்திரையில் இருப்பாங்க. சாத்தானால் மோசம் போயிட்டானா, என்னதும் தப்பு நடந்து போச்சா தெரியலன்னு சொல்லிட்டு பதறி போயிருக்கக்கூடிய பவுல் கண்ணீரோடு எழுதுறார், நீங்கள் மோசம் போயிடாதீங்கம்மா, சாத்தானால் மோசம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறார். ஆகவே அவன் மோசம் போக்குறவங்கிறத முதல்ல புரியணும். ஒருத்தர் நம்மகிட்ட பேச வரார், சம்மந்தம் இல்லாமல் பேச வரார், சம்மந்தம் இல்லாமல் டீலிங் வைக்கிற, சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா இவன் எதுக்கு நம்மளை இப்படி பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் உடனே ஜபம் பண்ணி நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியோடு நம்ம கனெக்ட் ஆகணும். அவன் மோசமான ஆவியில் கனெக்ட் ஆகிருக்கானா, அவன் நல்ல ஆவியில் அவன் கனெக்ட் ஆகிருக்கானா கண்டுபிடிக்க வேண்டும். இதை அறிந்து கொள்வது தான் பரிசுத்த ஆவியான நமக்கு தேவை. நம்ம அறிந்து கொண்டு அதை இனம் கண்டு கொள்ளும் பொழுது நம்ம மோசம் போகாமல் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஏவாள் அந்த இடத்துல இந்த சாத்தான் இவங்களை வஞ்சிக்கும் பொழுது இல்லை பேசும் பொழுது ஒரு வார்த்தை ஒன்லி ஆதாம்கிட்ட கேட்டிருக்கலாம்.
ஏங்க வாங்க, இந்த பாம்பு வந்து நம்மளோட பேசுது. அன்றைக்கு எல்லா மிருகங்களும் பேசும், அப்படிதான் வேத வல்ல சொல்கிறாங்க. இப்போ இந்த பாம்பு நம்மகிட்ட சொல்லுது, ஆண்டவர் நம்மகிட்ட அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஆசை காட்டிக்கிட்டு இருக்கா இந்த பாம்பு. இது என்னன்னு ஒன்று பாருங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தால், ஒருவேளை ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போம், வந்து பார்ப்பாரு, அது எப்படி ஆண்டவர் நமக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த பாம்பு வந்து இப்படி சொல்லுதே. ஒருவேளை ஆவியிலே நிறைந்து ஆதாம் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான்னா, இது பாம்பு எப்படி இப்படிப்பட்ட யோசனை கொடுக்குது, பாம்பை படைச்சதே கர்த்தர் தானே என்று சொல்லி ஒரு தீவிர டிஸ்கஸ் போட்டு மோசம் போகாமல் இருந்திருக்கலாம். சரி, இன்னொரு ஆப்ஷனில் சிந்திப்போம். இப்படி பாம்பு வந்து ஆசை காட்டுது, ஒன்று அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் சொல்லி நம்மளை ஆசை காட்டும் பொழுது, இந்த ஏவாளும் ஆதாமும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்போம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். அப்பா, இந்த பாம்பு வந்து எங்கள்கிட்ட வந்து இப்படி பேசுது, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிடலான்னு சொல்லுது, நாங்கள் சாப்பிடவா வேண்டாமா? அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் உங்கள்கிட்ட என்னப்பா சொன்னேன், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அது சாப்பிடாதீங்க அப்படி சொல்லியிருப்பார். தப்பிச்சிருக்கலாம். இன்றைக்கி ஒரு பாவ மன்னிப்பு நமக்கு தேவை இருந்திருக்காது. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் இந்த ஏவாளும் ஆதாம் மாதிரி நான் மோசம் போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஆதாம் எத்தனை ஏவாள் மோசம் போய் கொண்டு இருக்கிறார்கள்னு தெரியாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் என்பவன் மோசம் போக்குவான். ரெண்டாவது, தந்திரமாக வாரான். இப்போ அவன் 2 கொம்போட ஒரு வாளோட கொடூர முகத்தோட உங்கள்கிட்ட வந்து இந்த பழத்தை சாப்பிடு நீ தேவனை போல ஆயிரலான்னு சொல்லி இருந்தால் இந்த ஏவாளை வாங்கி சாப்பிட்ருப்பாங்களா? நிச்சயம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? கொண்டு வர ஆள் எப்படிப்பட்ட ஆள், ஆளே ஒரு மாதிரி இருக்கா, இவன்ட்டு எப்படி வாங்கி சாப்பிட்றது? சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு டிவியை நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு பொருளை விற்பதற்கு யாரை வச்சு விற்கிறாங்க? அழகான நடிகர் அல்லது அழகான நடிகை. இது ஏதாவது ஒரு அழுக்கான ஒரு மோசமான ஒரு ஆளை வச்சு இதை காட்டியிருந்தா யாராவது பார்ப்போமா? ஸ்கிப் பண்ணிடும் உடனே, இல்லையா? நம்ம வாங்கவே மாட்டோம். நம்ம ஊர்லேயும் பாருங்க, நிறைய பேர் வந்து பொருட்களை வந்து விற்பாங்க. விற்க வரும்போது நல்ல இன் பண்ணி நீட்டாக வந்து பேசுவாங்க. சார் இதை வாங்க சார், அம்மா இதை வாங்கம்மா, அதை வாங்கம்மா, இதை வாங்கம்மா. அவன் ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி வந்து நின்று உங்கள்கிட்ட அந்த பொருளை தந்தா வாங்குவோமா? இவனே சரியில்லை, இவன் ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம இன்னைக்கு நம்மளை இப்படி தந்திரமாய் ஏதோ ஒரு வேஷத்தை அணிந்து கொண்டு ஏமாற்றுகிறார்கள். ஆகவே சாத்தான் வேற மாடலில் வருவான்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்குள்ள நம்முடைய நண்பர்களுக்குள்ள புகுந்து வருவான், அக்கா தங்கச்சிக்குள்ள புகுந்து வருவான், அண்ணன் தம்பிக்குள்ள புகுந்து வருவான், இன்னும் நடிகர்களுக்குள்ள புகுந்து வருவான், நமக்கு வேண்டப்பட்ட நபர்கள் மூலமாக புகுந்து வரலாம். மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. சரி, அடுத்து நம்ம வாசிக்கலாம் 1 பேதுரு 5வது அதிகாரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்து பாருங்க, அவன் எப்பண்டா இவங்களை விழுங்கலாம், விழுங்கி ஏப்ப விடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே சுற்றி திரிந்துக்கிட்டு இருப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாத்தான் சர்ச்சில் இருக்க மாட்டான், எங்கே இருப்பான்? சாத்தான் கோட்டையில் இருப்பான், இல்லைன்னா குடிக்கிற இடத்துல இருப்பான், மற்ற இடங்களில் துன்மார்க்கர் மத்தியில் இருப்பான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பைபிள் இருக்கிறது, ஆகவே இங்கே சாத்தான் இருக்க மாட்டான்னு சொல்லி, இங்கே தேவ பிரசன்னம் இருக்குது அதனால் சாத்தான் இருக்க மாட்டான்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி என்றால் எவன் நமக்கு ஆப்டானால் தரம் பிரிப்பான், எவன்டா சிக்குவான், எவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், எவன் கோவப்படுறான் அவனுக்குள்ளே புகுந்துக்கும், விழுங்கிடலாம் அப்படி சொல்லி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான், விழுங்க சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். சரி, அடுத்து ஒன்று வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நீ நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதாவது இந்த இடத்துல பார்க்க போனா வஞ்சிக்கிறான். இங்கே வேதம் சொல்லுகிறது அனனியாவை சாத்தான் வஞ்சிச்சு தான். நம்ம எந்த நேரத்தில் வஞ்சிக்கப்படலாம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. கொடூரமாய் அவன் முகம் கொண்டு ஒன்று அடிக்க போகிறோண்டா, வெட்ட போகிறோண்டா, குத்த போகிறோண்டா சொன்ன நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கட்டை எடுத்து 2 அடியை கொடுத்துருவோம். அவன் அப்படி செய்ய மாட்டாங்க. வஞ்சனை பண்ணி பொய்யை பேச வைத்து நம்மளுக்கு ஆசை காட்ட வைத்து நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான், சமாதி பண்ணிடுவான். இப்போ எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பழத்தை நீ சாப்பிடாத, சாப்பிட்றதுனால சாகவே சாவாய் என்று சொல்லி. சாத்தான் சொல்கிறான், இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டாய் என்று சொல்லி, நீ தேவர்களை போல் ஆவா என்று சொல்லி. நடந்தது என்னன்னா, நான் நினைக்கிறேன் அந்த நாட்களில் ஆண்டவர் பூமியிலே மனுஷனை சாகாமல் வச்சிருக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருந்துருக்கலாம் மேபி. ஏன்னா 900 வருஷம், ஆதாமன் வருஷங்கள் எவ்வளோ? 900 சம்திங். ஒவ்வொருத்தருடைய ஆண்டுகள் அன்றைக்கி 1000 வருஷம், 900 வருஷம், 1200 வருஷம் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட வயசை நீங்கள் பைபிளில் வாசிங்கன்னா தெரியும். நிறைய 1000 வருஷம் வாழ்ந்திருப்பான, எத்தனை தலைமுறையை பார்த்துருப்பான். இப்போ 1000 வருஷம்லாம் இருந்ததுக்கு ஒன்று நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். தாத்தா முப்பாட்டன் இவங்களை எல்லாரையும் பார்த்துருக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த வஞ்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சாபம் கொடுக்குறார். இனி மனுஷனுடைய ஆயுசு 70, வருத்தத்தின் மிகுதினால, வெள்ளத்தின் மிகுதினால 80 வயசு அதிகபட்சம் அப்படின்னு அவர் நிர்ணயிச்சிட்டார். அதுக்கு மேலே இருந்தால் வருத்தமும் சஞ்சலமும் தான் சொல்லிட்டார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? இப்போ 50 தாண்டினாலே வருத்தமும் சஞ்சலம் தான். அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுது நம்ம மோசம் போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இங்கே வஞ்சிப்பான். இங்கே அனனியான்னு ஒருத்தர் இருக்கார். அனனியா பார்த்தீங்கன்னா நிலத்தின் கிரயத்தை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அது பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு சொல்லி பேதுரு அனனியாட்ட கேட்குறார். அந்த நாட்களில் எல்லாத்தையும் விற்றுட்டு வாங்கப்பா. பேதுருவே தவறாக நடத்தப்பட்டார். ஆனாலும் பரவாயில்ல, இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, எல்லாத்தையும் விற்றுட்டு வாங்கன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கட்டளையிட எல்லாரும் விற்றுட்டு வந்தாங்க. சமமாக பிரித்து ஏழை பணக்காரன் பாகுபாடுன்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவங்க இந்த ஆசை பிடிச்சி கொஞ்சம் ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சுட்டாங்க. உண்மையை சொல்லிருக்கலாம், எனக்கு ஒரு பங்கு எங்களுக்கு இருக்குது வேணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அன்றைக்கி பேதுருவை அதிகாரப்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? அனனியா சப்பீராவை அங்கேயே அதே இடத்துல மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பொய் சொன்னதுனால. ஸோ இந்த பிசாசு வஞ்சிச்சுட்டானா நம்ம பொய்யா சொல்லிகிட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம்? பொய்யா சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம நிறைய விஷயங்களை நாம் இழக்க வேண்டியிருக்கும். அதனால் அடுத்து வாசிக்கலாம். யோவான் 10:10 5வது யோவான் 10:10 வாசிங்க வேகமாக. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ போதும் அவைகளுக்கு. கவனிங்க, இங்க திருடன் யார் சொல்லியிருக்குன்னா இந்த பிசாசானவன். இவன் எதுக்கு வாரான் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காலம் நன்மை செய்வதற்கல்ல, பல வேஷங்கள் போட்டு வருவான். அவனுடைய நோக்கம் என்ன? திருடணும். நம்மகிட்ட அவன் திருடி அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம இடத்துல இருக்க நிம்மதியை திருடிடுவான். என்ன திருடிடுவான்? மன அமைதியை திருடிடுவான், சமாதானத்தை திருடிடுவான், சந்தோஷத்தை திருடிடுவான். வீட்டில் குடும்பமாக சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்பீங்க,
திடீர்னு ஒரு வார்த்தை டபார்னு வெடிக்க, யாரோ ஒரு வாயிலிருந்து வர, குடும்பமே அந்த நேரத்தில் ஸ்ட்ரகிள் ஆகி சாப்பாடு எதுவுமே நிம்மதியாக சாப்பிட முடியாமல், அன்னைக்கு பண்டிகை நாளில் சில வீடுகள்லாம் படுகிற பாடெல்லாம் பார்க்கணுமே, தட்டுகளெல்லாம் வெளியே பறக்கும் தட்டுலாம் பறக்கும் இல்லையா, ஜன்னல்கள் உடையும், டிவி உடையும், பாத்திரங்கள்லாம் உடையும். என்ன விஷயம் அப்படின்னா அந்த சாத்தான் பண்ண வேலை. சந்தோஷமாவா இருக்கீங்க? குதூகலமாவா இருக்கீங்க? ஆகவே திருடனுடைய வேலை என்ன? திருடனும். எவன் சத்தால் நமக்கு கவலை இல்லை. திருடன் திருடவும், அடுத்து என்ன செய்வானா? கொல்வான். இஞ்சி இஞ்சா கொல்லுவான், கொஞ்சமாக இல்லை. எப்படி பண்ணுவான்? இஞ்சி இஞ்சா கொல்லுவான். ஒரு கிராம் நகைக்காக ஒரு உயிரை கொல்லக்கூடிய நாடு இது நம்ம. திருடன் புகுந்தா 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்த மனுஷன் யூதாஸ். அதே யூதாஸுங்க சபையிலே இருக்கலாம், நமக்கு அருகாமையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இயேசு கூடவே ஒருத்தன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு, அன்னைக்கே பணத்துக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். இன்றைக்கு அதே யூதாசுகள் இருக்கிறோம். இந்த பிசாசை யாரெல்லாம் இடம் கொடுத்து வச்சுருக்கவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுவாங்க? இதுதான் பண்ணுவாங்க. இந்த பிசாசுக்கு அதான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அடுத்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதில் அவன் அழிச்சிருவான், அடையாளங்களை அழித்து விடுவான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செய்த நன்மைகளை, நீங்கள் செய்த உதவிகளை, நீங்கள் செய்த சாதனைகளை, உங்களுடைய பேரை அழிக்கிறதுலே திட்டமிட்டு கொண்டு இருப்பான். குடும்ப பேரை கெடுக்கிறது, பேரை அழிக்கிறது, இதுதான் அவனுடைய வேலை. ஆகவே பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிங்க. அடுத்து இந்த பிசாசு என்ன பண்ணுவானா? சோதிப்பான் நம்மளை. சாதாரண சோதனை அல்ல ஐயா, பெர்மிஷனோட சோதிப்பார். யாருடைய பெர்மிஷனோட? ஆண்டவருடைய பெர்மிஷனோட கூட நம்ம சோதிப்பார். ஏனென்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவையும் சோதிக்கிறான். சர்வ வல்லவரை சோதிக்க அவன் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தான் சோதிக்கப்படுவதை நமக்கு காண்பித்து தந்தார். கவனிச்சிங்களா? ஆகவே சோதனைக்காரன் சோதிப்பான் நம்மளை. அடுத்தபடியாக வாசிக்கும் பொழுது யோபுனுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது அவன் பெர்மிஷன் கேட்டு சோதிச்சான். பார்த்தீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு, சாத்தான்ட்ட ஆண்டவர் கேட்பார், எங்கெல்லாம்ப்பா சுற்றி திரிஞ்சு வார அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் போயிட்டு வந்தேன், யோபு எல்லாம் வேலி அடைச்சி பாதுகாத்துலாம் வச்சுருக்கீங்க, என் தாசனாய் யோபு மேலே நீ கண் வைத்தாயோன்னு கேட்பார் இல்லையா? அப்போ எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கான், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். யார் தவறு செய்கிறா, யார் என்ன பண்ணுறா, யார் நீதியாக இருக்கா. அப்போ நீதியாக நேர்மையாக உண்மையாக இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் சோதனை கொடுக்கறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். இவன் இப்படி விடக்கூடாது, பரிசுத்தமாலாம் இருக்கான், இவன் உண்மையாக இருக்கானே இவனை விடக்கூடாது, இவன் நேர்மையாக இருக்கவனை விடக்கூடாது, இவன் கர்த்தர் ஊழியம் செய்கிறவனை விடக்கூடாது, இவன் பைபிளை தூக்கிட்டு ஜெயிலு சர்ச்சுக்கு போகிறவனை விடக்கூடாதுன்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆகவே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 22:31. ஆமா, 22:31. பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை கலக்கினால் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அவ்வளவுதான். இங்க அவன் சோதனைக்காரன். நம்மளுக்கு எப்பொழுதுமே சோதனையை தான் தருவான். அந்த சோதனையை நாம் ஜெயிச்சிட்டோம்னா சாதனையாளனாய் மாறிவிடலாம். அப்போ எப்படிப்பட்ட சோதனை தருவானா? சுலகிலே கோதுமையை சுலகிலே போட்டு புடைக்கிறது போல. சுலகில் புடைக்கிறத பார்த்துருக்கீங்களா?
இன்னைக்கு எல்லாம் புடைத்த கோதம்பு தான் என்ன செய்யுது நமக்கு கிடைக்குது. அன்னைக்கு எல்லாமே என்ன செய்யணும், வீட்டில் உள்ளவங்க தான் செய்யணும். அறுக்கணும், அதை புடைக்கணும், அந்த அழுக்கெல்லாம் வெளியே தள்ளணும், தூசியெல்லாம் வெளியே தள்ளணும். புடைக்கும் பொழுது கல் மண்ணெல்லாம் ஒதுங்கும் ஒரு சைடு, சரியா? அப்படியே தோடு அப்படியுடைய எல்லா தூசிகளும் பறந்து போயிடும், புடைக்கும் போதே பறந்து போயிடும். ஆனால் கோதுமை என்ன செய்யும், மேலே எங்களே துள்ளிக்கிட்டே இருக்கும், கீழே வந்து விழுந்த உடனே அடுத்த உடனே புடைப்பாங்க, மேலே போகும். வேதம் சொல்லுகிறது, கோதுமையை சுலகிலே புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு சாத்தான் அனுமதி பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஸோ அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான். நம்ம அடுத்த வாரம் இந்த சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சாத்தானை விரட்டுவதற்கு என்ன பண்ணலாம் என்பதை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, சாத்தான் தந்திரங்களை என்னெல்லாம் மோசம் போக்குவான், தந்திரமாய் வருவான், விழுங்குவான், வஞ்சிப்பான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், சோதனை பண்ணுவான். ஆகவே புடைப்பான், சுலகளை போட்டு நம்மளை புடைப்பான். அப்படின்னா ரொம்ப கொடுமைப்படுத்துவான், நம்மளை பாடாப்படுத்துவான், முன்னேறவே விட மாட்டான், எப்படியாலும் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடவே செய்யாது. அல்லேலூயா. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, கண்ணை மூடி, ஆண்டவரே நான் இடம் கொடுத்திருக்கிறேனா, இந்த பிசாசை குறித்து அறிந்திருக்கிறேன், இனி இந்த பிசாசுக்கு நான் இடமே கொடுக்க கூடாது, பிசாசை இனம் கண்டுகொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இப்போ ஜெபம் பண்ண போறேன். இதுதான் இப்போ உள்ள ஜெபம். யாருக்குள்ள எந்த ஆவி கிரியேஷன் நமக்கு தெரியாது, எல்லாரையும் நல்லவங்களை போல் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் எப்போ பிசாசு இடம் கொடுக்கானே தெரியாது. சட்டன்னு பார்த்தீங்கன்னா, பதவி ஆசை பிடிச்சிட்டுனா பதவியில் இருக்கவனை கீழே தள்ளுறதுக்கு என்ன பண்ணலாம், கூட இருக்கவனே ஆப்படிக்கிறான். பிசாசு ஆசை, பேராசை, யாரையுமே உண்மையை நம்ப முடியல. ஒருத்தர் நம்மளை வாரானா, கம்பெனியை வாழ வைக்க வாரானா, நம்மளை வச்சு ஏதாவது வேலை பண்ண வாரானா தெரியல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எதுவும் புரியல. இப்ப நமக்கு தேவை அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் சகலத்தை ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்லும். அதை ஒன்றியோ இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்கு ஒருத்தரும் போதிக்க வேண்டியதில்லை. அது உங்களுக்கு என்ன சொல்லும், வழிகாட்டும், நேர்த்தியா நடத்தும்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கண்ணை மூடி சாத்தான எதிர்க்கக்கூடிய அல்லது இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்ணு மூடி ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, நீங்க கூட இருங்க, உங்க அபிஷேகம் என்னை நிரப்பட்டும், என்னை வழி நடத்தட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணு மூடி நம்ம ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா, எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எங்களை விட்டு போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எங்களை விட்டு போகாதீங்க. கையை தட்டி. நீங்க போனா சாத்தான் வருவான், சோதனை கொண்டு வருவான். நீங்க போனா சாத்தான் வருவான், வேதனை கொண்டு வருவான். எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எங்களை விட்டு போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க. நீங்க போனா சாத்தான் வருவான், சோதனை கொண்டு வருவான்.
சோதனை கொண்டு வருவான். எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எங்களை விட்டு போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க. உம்மை அல்லாமல் விடுதலை இல்லையே இந்த ஏசையா, உம்மை அல்லாமல் விடுதலை இல்லையே இந்த ஏசையா. எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எங்களை விட்டு போகாதீங்க. எல்லாரும் கேப்போ, எங்களை விட்டு ஏசப்பா, எங்களை விட்டு போகாதீங்க. உம்மை அல்லாமல் விடுதலை இல்லையே இந்த ஏசையா, உம்மை அல்லாமல் விடுதலை இல்லையே இந்த ஏசையா. எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எங்களை விட்டு போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எங்களை விட்டு